ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட 21வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாஷி வீட்ல இருக்கும்போது தேர்ட் பிரின்ஸ் அவன் ரூம்ல பயங்கரமா கோவப்பட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கான். என்ன ஆச்சுன்னு வாஷி எட்டி பார்த்துட்டு இருக்கா. அப்ப யாரோ அங்க நிறைய பழம் பழுத்து இருக்குன்னு ஸ்பெஷல் அறுவடை பண்ணி தேர்ட் பிரின்ஸ் வீட்டுக்கு கொண்டு வராங்க. இப்போதைக்கு நேரம் சரியில்லை, கொண்டு வராதீங்க அப்படின்னு ஆளுங்க அங்க இருந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா புதுசா பக்கத்து நாட்டுல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்கல்ல, சீன நாட்டுல இருந்து, அவங்கள நடுவுலயே இந்த ஷென்னு வழி மறைச்சிட்டாராம். அதனால நம்ம பாஸ் கோவமா இருக்காரு அப்படின்னு. எதுக்காக ஷென்னு வழி மறைக்கணும் அப்படின்னு வாஷி ஓடிக்கிட்டு வேகமா அந்த பழக்கூடையை ஓபன் பண்றா. இது வழியா வெளியே கொஞ்ச நேரம் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறா. இங்க ஷென்னு பார்த்தா அந்த ஒட்டு மொத்தமா பக்கத்து நாடுல இருந்து சீன நாடுல இருந்து கூட்டம் வந்திருக்கு. அந்த மினிஸ்டரோட கூட்டி நிக்க வச்சிட்டு இருக்கான். அந்த மினிஸ்டர் கண்டபடி கத்திட்டு, எவ்வளவு தைரியம் தான் எங்களை கூட்டு வந்திருப்ப, நாங்க பக்கத்து நாட்டுல இருந்து இங்க கெஸ்டா வந்திருக்கோம்னு சொல்ல, முதல்ல இந்த மினிஸ்டர் இங்க இருந்து கூட்டு போங்க அப்படின்னு ஷென்னு சொல்றான். மினிஸ்டர் அங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. பக்கத்துல லூ இருந்துட்டு, ஆமா உங்க யாருக்காவது வாஷி இருக்காங்களே அவங்கள பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்க, அப்பதான் அங்க பக்கத்துல நிக்கிற மேடம் சொல்றா, வாஷி இருக்கால இளவரசி, அவ இங்க வந்து இங்க ஸ்பையா வேலை பார்த்து அதனால இறந்து போயிட்டாலாம், அதனாலதான் இவர் கோவமா இருக்காரு போல அப்படின்னு சொல்ல, மத்த எல்லாரும் பாக்குறாங்க. அப்ப வாஷி மேல இவர் கோவமா இருக்காரு, வாஷிக்கு நம்ம பண்ண வேலையெல்லாம் சொன்னா நம்மள பாராட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு, வாஷி இருக்காளே ஒரு நிமிஷம் கூட அடங்கவே மாட்டா சின்ன வயசுல இருந்து, அதனால நான் எத்தனையோ தடவை அப்படியே இவளை படுக்க போட்டு பயங்கரமா கால்ல அடி அடி நடிச்சு கால்ல ரத்தமே வந்திருக்கு. அப்புறம் ஒரு தடவை சாப்பாடு ரொம்ப லேட்டா கொடுத்தேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போட்டுறதுக்கு வந்தா, அதனால என்ன பண்ணேன், தண்ணிக்கு பதிலா மிளகா தண்ணியை வச்சுட்டேன். டெய்லி அதை குடிச்சு அதையே சர்வை பண்ண வேண்டியதாயிருச்சு. ஏன்னா அவளுக்கு வேற தண்ணியே கிடைக்காது பாருங்க. ஒரு தடவை பள்ளியா வந்துட்டே இருக்கு, பூச்சியா வந்துட்டே இருக்கு, ரூம்குள்ள நான் அழுதுட்டே இருந்தா, தேலு பாம்பெல்லாம் பொறுக்கி உள்ள போட்டேன், இப்ப வந்து அமைதி ஆயிருவல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பண்ண ஒவ்வொரு கொடுமையா ஒவ்வொருத்தங்களா சொல்ல ஆரம்பிக்க, ஷென்னுக்கு அப்படியே நரம்பெல்லாம் புடைக்க ஆரம்பிக்குது. இதுங்கெல்லாம் மனுஷ ஜென்மங்களே கிடையாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்பதான் யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு தடவை வாஷிட்ட கேட்டான்ல, நீ இளவரசியா இருந்து கூட ஏன் இவ்வளவு குறுக்கு புத்தியோட இருக்க அப்படின்னு, எல்லாத்தையும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு. இப்பதான் ஷென்னுக்கு புரியுது, இதுல கந்து சொன்ன அத்தனை பேரையும் கூட்டு போயிட்டு நல்லா புடைச்சு எடுங்க அப்படின்னு சொல்ல, அவனங்க தனியா கூட்டு போயிடுறாங்க. நல்லா உண்மையை சொன்னவங்க எல்லாம் போட்டு அடிச்சு நவுத்த ஆரம்பிக்கிறாங்க. வாஷி இந்த விஷயத்தை கேட்டு, ஷென்னி ஏற்கனவே இந்த ஆளுங்களெல்லாம் வழி மறிச்சுட்டான்னு சொன்னான்ல, அதனால நேரம் அந்த வீட்டு வாசல்ல வந்து எட்டி பார்க்க ஆரம்பிக்கிறா. லூ வெளியே வந்து நிக்கிறான். வாஷி நிக்கிறத பாத்துடுறான். வேகமா பின்னாடி வெளியா போயிட்டு பாருங்க அப்படின்னு வேணுனே பேச ஆரம்பிக்க, ஒரு அசிஸ்டன்ட் பின்னாடி கேட் ஓபன் பண்றதுக்கு போறான். வாஷியும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போக, உடனே லூக்கு இப்ப நிம்மதியா இருக்கு. போயிட்டு எங்க பாஸ பாருங்க உங்களுக்காக என்ன நல்லா பண்றாருன்னு, ஏன் பாஸுக்கு என்னால பண்ண முடிஞ்ச ஹெல்ப்னு சிரிச்சிட்டு இருக்கான். வாஷி பின்னாடி கேட் வழியா நேரா உள்ள போயிடுறா. கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துட்டு எந்த இடத்துல ஷென்னு ரூம் இருக்கோ அதுக்கு பக்கத்து ரூமுக்கு போயிடுறா. கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை சொல்ல ஆளுங்களை அனுப்பிட்டே இருக்கான் நம்ம ஷென்னு. அப்போ கொஞ்சம் பேர் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாங்க வாஷிய நல்லா பாத்துக்கிட்டோம், ரொம்ப செல்லமா பாத்துக்கிட்டோம் அப்படின்னு. எல்லார பத்தியும் ஆல்ரெடி நம்ம ஷென்னு விசாரிச்சுட்டு தான் வர சொல்லியிருக்கான். சோ அவங்களே வெளியே அனுப்பி நல்லா ஆடிக்க சொல்லிடுறான். 3 பேர் இருக்காங்க. வாஷி கதவு வழியா எட்டி பாக்குறா. அந்த 3 பேர் மட்டும் தான் இவளுக்கு ஹெல்ப் பண்ணவங்களாம். 3 பேரையுமே இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுல ஒரு லேடி அழுதுட்டு இருக்கா. பாவம் அந்த குழந்தைங்க 2 பேருமே அவங்க அம்மா இருந்த வரைய தங்கமா தாங்கிட்டு இருந்தாங்க, இளவரசியா வாழ்ந்தாங்க. ஆனா அவங்க அம்மா ராஜாக்கு பிரியமானவங்களா இருந்தப்ப கூட அவங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் ராஜாவை கண்டுக்க விடாம வச்சு, அப்புறம் இந்த 2 பிள்ளைங்களையும் தனியா ஒரு கோல்டு பேலஸ்ல அடைச்சு வச்சுட்டாங்க. அதுங்களுக்கு சாப்பாட்டுக்கு மருந்துக்கு கூட வழி இல்லாம இருந்தது. நான் தான் என்னால முடிஞ்ச அளவு அப்பப்போ போய் பாத்துக்குவேன்னு சொல்ல, பக்கத்துல நிக்கிற பொண்ணு சொல்றா, ஒரு தடவை அவங்க மருந்து கேட்டு அவங்க தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு ராணியோட அரண்மனை முன்னாடி மண்டி போட்டே இருந்தாங்க. ஆனா அப்ப கூட யாருமே மருந்து கொடுக்கவே இல்ல. எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. ராணி கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு வேலைக்காரங்க கூட வாஷியையும் தம்பியையும் ரொம்ப மோசமா நடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழறா. இன்னொருத்தன் ஒரு பிளாஷ்பேக்க சொல்றான். வேலைக்காரங்க எல்லாம் அவளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்குள்ள அந்த ரொட்டியை கீழே போட்டு மிதிக்கிறது, தூக்கி போட்டு விளையாடுறது அப்படின்னு தூசி பண்ணி அழுக்காக்கி பிச்சைக்காரங்களுக்கு போடுறதை விட ரொம்ப மோசமா தான் போட்டிருக்காங்க. அதையும் வாஷி சாப்பிட போயிருக்கா. ஆனா இந்த பையன் அங்க போயிட்டு, இனிமே நான் உங்களுக்கு ரொட்டி தரேன் அப்படின்னு டெய்லி கிளீனான அவரோட ரொட்டியை கொடுத்திருக்காரு. இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. வாஷி இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு அமைதியா பாத்துக்கிட்டு இருக்கா. எங்களை மன்னிச்சிருங்க, நீங்க எங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு தெரியாது. எங்க வாழ்க்கையில நாங்க அந்த பொண்ணுக்கு எந்த துரோகமும் பண்ணதில்லைன்னு சொல்ல, நீங்க எந்த தப்பும் பண்ணல, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒண்ணு வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஷென்னு சொல்றான். ஒரு தட்டு நிறைய தங்க காயினா வருது. அதை பார்த்துட்டு அங்க இருக்க ஒருத்தன் அழவே ஆரம்பிச்சிடுறான். அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இப்பயாவது அவங்களை நல்லா பாத்துக்கிற ஒருத்தர் புருஷனா கிடைச்சிருக்காரு போல, அதை நினைச்சு நாங்க சந்தோஷப்படுறோம் அப்படின்னு அவங்க அழ ஆரம்பிக்க, வாஷி பாக்குறா, என்ன நல்லா பாத்துக்கிற ஆளா, என் ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ள ஒரே குழப்பமா இருந்துட்டு இருக்கு. யோசிச்சுட்டு இருக்கும் போதே யாரோ வர சத்தம் கேக்குதேன்னு அங்கிருந்து கிளம்பி
ஓடி போயிடுறா. ஷென்னு கிட்ட லூ வந்துட்டு மேடம் இங்க வந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்ல ஷென்னு வேகமா பக்கத்து ரூம்குள்ள போய் எட்டி பாக்குறான். வாஷி ஓடுற வேகத்துல அவரோட கர்ச்சிஃப் மட்டும் கீழே விழுந்திருக்கு. அவ பாத்துட்டாளா, என்ன மனசுல நினைச்சிருப்பான்னு யோசிச்சுட்டு அந்த கர்ச்சிஃப பாக்குறான். கையில அடிபட்டப்போ வாஷி ஒரு தடவை கட்டி விட்டால, அதே கர்ச்சிஃப் தான் இங்க இருந்துட்டு இருக்கு. வாஷி மறுபடியும் வேலைக்காரங்க கூட வேலைக்காரங்களா வேஷம் போட்டு அங்கிருந்து உள்ள ஓடி போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கிளம்ப ஆரம்பிக்கிறா. அப்பன்னு பார்த்து தேர்ட் பிரின்ஸோட ஒரு ஆள் பாத்துடுறான். இங்க என்ன பண்றீங்கன்னு. சும்மா தேர்ட் பிரின்ஸ பாக்குறதுக்காக வந்தேன்னு சொல்ல அவரு ரூம்ல இருக்காரு. வாங்க உங்களை கூட்டு போறேன் தேர்ட் பிரின்ஸோட ரூம்க்கு கூட்டு போறான். அங்க வாஷி அவர் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சதும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்க 2-3 பேர் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு ஒருத்தன் காயின் எல்லாம் கீழே போட்டு எதுக்கடா கீழே போட்டு எடுன்னு பதட்டமா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. வாஷி நோட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அங்க தேர்ட் பிரின்ஸ் வரான். உங்களை பார்த்து வணக்கம் சொல்லலான்னு தான் வந்தேன், டெய்லி சொல்லணும்ல அப்படின்னு சொல்ல, இல்ல அந்த மாதிரி ரூல்ஸ்ல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல, எனக்கு வணக்கம் எல்லாம் சொல்ல வேண்டாம், நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு தேர்ட் பிரின்ஸ் சொல்லிடுறான். வாஷி அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா சீனாட்டு ராணி வரா. உண்மையாவே இவளுக்கு எல்லாம் மறந்துருச்சா, எதுக்காகவும் நீ அவகிட்ட கேர்ஃபுல்லா இருக்கிறது தான் நல்லதுன்னு சீராணி சொல்ல அவன் ஒரு சொன்ன வார்த்தையை கூட முழுசா மதிக்கிறா. அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, பாத்துக்கலாம் இனிமே வந்து என் பொம்மை தான் அவ அப்படின்னு அங்க சொல்லிக்கிட்டு இருக்கான் தேர்ட் பிரின்ஸ். இங்க ராஜாவை பார்த்துட்டு நிறைய ஆளுங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஷென்னும் வந்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஃபோர்த் பிரின்ஸ் இருக்கான்ல, அந்த ஜோபோ எழுதின முக்கியமான எஸ்ஸேவை காட்டி யாராவது இதை படிங்கன்னு சொல்ல யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஷென்னு பார்த்துட்டு படிக்கிறான். என்ன விதமான சூப்பரான எஸ்ஸே, இது யார் எழுதுனது, என்ன ரேங்க் வச்சிருக்காருன்னு கேட்க அது ஒரு விவசாயியோட பையன் ஃபோர்த் பிரின்ஸ் சொல்றான். இவ்வளவு பெரிய அரண்மனையில நல்ல கண்ணு வச்சிட்டு இருக்கவங்க யாருமே இல்ல அப்படின்னு ஷென் அங்க இருந்து கிளம்பிடுறான். ஃபோர்த் பிரின்ஸ்க்கு இந்த க்ளூ புரிஞ்சிருது. இங்க இருக்கிறதுலே நல்லவர் ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு, அந்த மினிஸ்டரை பார்க்கலாம் அப்படின்னு ஃபோர்த் பிரின்ஸ் கிளம்பி போறான். என்ன ஒரு சூப்பரான எஸ்ஸே, ஆனா என்னப்பா பண்றது, இப்போ எல்லா பெரிய குடும்பத்து ஆளுங்களாலையும் அரண்மனை ரொம்ப இருக்கு. எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் ஷென்னே வந்துட்டு இப்போ இந்த சான்சலர் பதவிக்கு வந்திருக்காரு. அதுக்கே அவர் எப்படா பதவியில இருந்து தூக்கலான்னு எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த பையனை சின்ன ஸ்டெப்ல இருந்து ஏதாவது ஆரம்பிக்க வைக்கலாம், சின்னதா ஏதாவது வேலை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அடுத்து மேல எடுத்துட்டு வரலாமா அப்படின்னு மினிஸ்டர் கேக்குறாரு. ஃபோர்த் பிரின்ஸ் ஓகேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப பக்கத்து ஒருத்தன் காஃபி வைக்கிற மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் சைலண்டா பாத்துட்டு போறான். அப்புறம் மினிஸ்டரும் ஃபோர்த் பிரின்ஸும் அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா அந்த பையன் அந்த ஆர்டிக்கல் எடுத்து படிக்கிறான். இந்த மினிஸ்டரோட ஸ்டூடெண்ட் தான் இவன் மெங்கு குடும்பத்தை சேர்ந்தவன், இவன் பேரு மெங்குவா தான். மெங்குவா அதை எடுத்து பார்த்துட்டு யாரு ஜோபோ அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வெளியே போயிட்டு இருக்கான். இங்க ஃபோர்த் பிரின்ஸ் உட்காந்து மியூசிக் வாசிச்சுட்டு இருக்கான். இங்க வேலைக்கார பொண்ணு இருக்கால, அவளை விட்டு வைக்காத, வாஷியோட வேலைக்கார பொண்ண வெளியே எங்கேயாவது வச்சு அவளை பாத்துக்கிறதுக்கும் ஆளுங்க வச்சுக்கோங்க, வீட்டுல இருக்க கூடாது, ஏற்கனவே இங்க ராணி இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு அசிஸ்டன்ட்டும் கிளம்பி போறான். இங்க நம்ம வாஷி பாக்குறா, என் வேலைக்கார பொண்ணை காணோம், எங்க போனா அவ இருந்து செத்து போயிட்டாளா, என்ன ஆச்சுன்னு கேட்க ஆரம்பிக்கிறா. வந்திருக்க வேலைக்கார பையன், நான் ஒன்னே ஒண்ணுதான் மேடம் சொல்ல முடியும், அவங்க உயிரோட தான் நல்லா தான் இருக்காங்க, அது தெரிஞ்சுட்டு நிம்மதியா இருங்க அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இங்க இன்னொரு பக்கம் இந்த ஜோபோ இருக்கானே, அவன் வந்து மெங்குவா கூப்பிட்டு வந்துடுறான். கூப்பிட்டு வந்து பார்த்துட்டு எங்க மினிஸ்டர் கிட்ட உங்க ஆர்டிக்கல் வந்தது, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனா என்ன இப்ப எல்லாமே பெரிய குடும்பத்து பசங்களா ஃபில் ஆயிருக்கிறதால அவரால் டைரக்டா எதுவும் பண்ண முடியாது, சின்ன சின்ன ஸ்டெப்பா போலான்னு சொன்னாரு. ஒரு பாலிடிக்ஸ் பத்தி ஒரு ஆர்டிக்கல் இருந்தா நல்லா இருக்கும், அதை போய் நான் அடுத்தவங்க கிட்ட காட்ட வசதியா இருக்கும்னு சொல்ல அது ஒரு பெரிய விஷயமே இல்ல, பேப்பர் பேனா கிடைக்குமா அப்படின்னு ஜோபோ கேக்குறான். மினிஸ்டர் சொன்னாரு நம்பி. இந்த மெங்குவாவும் கூட்டு போய் பேப்பர் பேனாலாம் கொடுத்து எழுதி வாங்கிட்டு இங்க இருந்து போயிட்டு வாங்க, தகவலுக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஜோபோ அங்க இருந்து கிளம்பி போறான். இந்த மெங்குவா பார்த்துட்டு எவ்வளவு பெருசு எழுதி வச்சிருக்கான் பாரு, இதை நான் என் ஹேண்ட் ரைட்டிங்ல காப்பி அடிச்சு அதுக்கப்புறமா போய் சப்மிட் பண்ணணும், சின்னதா எழுதக்கூடாது அப்படின்னு திட்டிக்கிட்டே அதை காப்பி அடிக்க ஆரம்பிக்கிறான் அவன் பேரை போட்டு. அடுத்து ஷென்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் கர்ச்சிஃப கையில வச்சுட்டு. அன்னைக்கு அவ பார்த்தாளா, என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பா அப்படின்னு ஏதேதோ யோசிச்சுட்டு என்ன ரொம்ப கொடூரமானவன் நினைச்சிருப்பாளோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அங்க லூ வரான். இப்பதான் தேர்ட் பிரின்ஸ் அவரோட வீட்ல இருந்து கிளம்பி போறாரு. ஆனா அவர் கூட வாஷி போகலன்னு சொல்ல வாஷிய பார்த்தே ஆகணும்னு ஷென்னு நடுராத்திரியில கிளம்பிட்டு இருக்கான். அந்த நேரத்துல வாஷி அவ வேலைக்கார போன காணுமே திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம தேடிட்டு இருக்கா. யாராவது பாத்துருவாங்களோன்னு இவ கூடுன்னு ஓட ஆரம்பிக்க ஷென் ஆப்போசிட்ல நிக்கிறான். போன தடவை வந்தப்ப அப்பாவே நல்ல பொண்ணு மாதிரி இருந்த, எனக்கு அப்பவே டவுட் வந்தது, இப்பதான் ஒரு சுயரூபம் தெரியுது, யார தேடி போறேன்னு ஷென்னு கேட்க நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு வாஷி கேட்டுக்கிட்டு இருக்கா. உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு ஷென்னு சொல்ல வாஷி ரூம்குள்ள போயிட்டு அவனை விட்டுட்டு கதவை சாத்த போறா. வேலைக்காரங்க வராங்க, நான் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு எல்லாரையும் வெளியே துரத்தி விட்டுறா. ஷென்னை பார்த்து எனக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்காகவே வருவீங்களா அப்படின்னு வாஷி கேட்க இனிமே உனக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையும் சால்வ் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இது எல்லாமே ஆரம்பம் தான், உனக்கு நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், நான் இல்லைன்னு சொல்லல, உன்னை நான் காப்பாத்தி இருக்கணும், உனக்கு விஷம் இருக்கிறது தெரிஞ்சுட்டு மாத்து மருந்தை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கணும், எல்லாத்தையும் ரொம்ப லேட்டா கண்டுபிடிச்சிட்டேன், நான் ரொம்ப ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன்னு ஷென்னு சொல்ல எனக்குள்ள விஷம் இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்களும் நான் வந்துட்டு ரொம்ப இங்க வந்ததுக்கு அப்புறமா உங்ககிட்ட க்ளோஸா இருந்தேனா, நீங்க எனக்கு ரொம்ப வேண்டியவரா அப்படின்னு கேட்க உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, நம்ம 2 பேருக்கும் நடுவுல கல்யாணம்
கல்யாணம் ஆச்சு, உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு ஷென்னு கேட்டுட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் நான் ஒரு பிரின்சஸ்ங்கிறதால எப்படி ஒரு மினிஸ்டரோட எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? தேர்ட் பிரின்ஸோட தான் எனக்கு கல்யாணம் நடந்தது. அவருக்கு நிச்சயம் பண்ணப்பட்டு தான் நான் இங்க வந்தேன். கல்யாண நாள் இன்னும் குறிக்கல அப்படின்னு வாஷி சொல்ல ஷென்னு பாக்குறான். என்னது தேர்ட் பிரின்ஸ்க்கும் உனக்கும் நிச்சயம் நடந்ததா? நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன ஞாபகம் இருக்கு? தெளிவா சொல்லு அப்படின்னு கேட்க தேர்ட் பிரின்ஸ் ஹைட்ல உட்கார்ந்து இருந்தாரு. சிரிச்சுட்டே மியூசிக் வாசிச்சாரு. அதான் என் என்கேஜ்மெண்ட் நினைக்கிறேன் அப்படின்னு வாஷி சொல்றா. வேற ஏதாவது ஞாபகம் இருக்கா? நான் உன் ஞாபகத்துல இருக்கேனா அப்படின்னு கேட்க அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் 2 பேரும் மீட் பண்ணாங்கல்ல, அதுதான் வாஷிக்கு ஞாபகம் வருது. இல்ல மேல இருந்து கை எடுங்க அப்படின்னு வாஷி தள்ளி விட்டுறா. ஷென்னு பாக்குறான், உன் வேலைக்கார பொண்ணு எங்க? அவளை பத்தி கேட்டா எல்லா விஷயமும் தெரிஞ்சு வந்துட போகுது அப்படின்னு சொல்ல அவ இங்க இல்ல. அவளை தேடிதான் நானே கிளம்புறேன்னு சொல்ல நான் போய் தேடிட்டு வரேன், அவளை கூட்டிட்டு வரேன். எனக்கு தெரியும் நீ நல்லா பயந்து போயிருப்பேன்னு. ஆனா உன்னை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, என்ன ஆனாலும் சரி நீ என்ன கம்ப்ளீட்டா நம்பு. உன்னை பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன், புரியுதா அப்படின்னு ஷென்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். 2 பேருமா சேர்ந்து வெளியே போயிட்டு அங்க வேலைக்கார பொண்ணு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு, இந்த ரூம்குள்ளதான் இருக்கணும்னு நினைச்சிட்டு தான் வாஷி தேட ஆரம்பிச்சிருக்கா. அங்க வந்து பாக்குறாங்க, அங்க கூட இல்ல. ஆனா அவங்க அந்த ரூமை திறந்து வெளியே வரலாம் ட்ரை பண்றதுக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குதுன்னு வேலைக்காரங்க வர ஆரம்பிக்கிறாங்க. வாஷியும் ஷென்னும் ஓரமா ஒளிஞ்சுக்கிறாங்க. வாஷி பக்கத்துல ரொம்ப க்ளோஸ் அப்ல ஷென்னு வந்ததுக்கு அப்புறமா அவன் வாசம் தெரியுது. இந்த வாசம் எனக்கு தெரியும், இவர் மேல இருந்து ஒரு பெர்ஃப்யூம் வருது. இந்த பெர்ஃப்யூம் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப வேண்டியவங்க போட்டிருந்த மாதிரி ஞாபகம் இருக்குன்னு நம்ம ஷென்னை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா வாஷிக்கு ஞாபகம் வருது. லைட்டா தான் ஞாபகம் வருது, கம்ப்ளீட்டா தெரியல. எனக்கு ரொம்ப வேண்டிய ஆளா இருந்திருப்பார் போல, நான் அவர் மேல ரொம்ப பாசமா இருந்திருப்பேன் போல, இல்லனா ஏன் ஒரு பக்கத்துல வந்திருக்க போற அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அடுத்து இன்னொரு முக்கியமான இடம் இருக்கு, அங்க நம்ம தேடல அப்படின்னு அந்த ஆளுங்க எல்லாம் போனதும் வாஷி அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கா. பார்த்தா இது நம்ம தேர்ட் பிரின்ஸோட பெட்ரூமா. இந்த பெட்ரூம்க்கு நான் ஆல்ரெடி ஒரு தடவை அவருக்காக வெயிட் பண்றதுக்காக வந்தேன். அப்போ இங்க நிறைய பேர் காசை கீழே போட்டாங்க. இந்த மாதிரி சாதாரண காசெல்லாம் அரச குடும்பத்து பசங்க வச்சிருக்க மாட்டாங்கல்ல, அப்ப வேற எதுக்கோவாவது தானே இருந்திருக்கணும். அப்ப சீக்ரெட் ரூம் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு கேட்க வா பாக்கலாம், காட்டு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷென்னு கூட்டு போறான். காயினை எடுக்கிறதுக்குள்ள அந்த இடத்துக்கு நிறைய ஆளுங்க வந்துட்டாங்க. நான் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக ஓடுறேன், நீ பத்திரமா இங்க இரு, அப்புறம் பாக்கலாம் அப்படின்னு அவ கர்ச்சீஃப் அவ கையிலேயே கொடுத்துட்டு அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஷென் அங்க இருந்து போயிடுறான். இவன் ஓடுறத மறுபடியும் பார்க்கும்போது எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு, இவன் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு வாஷி புலம்பிட்டு இருக்கா. பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு நட்சத்திர கூட்டத்தோட ஸ்டார் பேட்டர்ன் அங்க இருக்கு. இதுவா, இது எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயின் எல்லாம் அந்த ஸ்டார் பேட்டர்ன்ல எங்கெங்கெல்லாம் ஸ்டார்ஸ் வரும் அப்படின்னு பார்த்து ஒரு ரிடில் மாதிரி அடுக்க ஆரம்பிக்கிறா. ஆனா ஒண்ணுமே நடக்கல. ஒருவேளை வந்து ரிவர்ஸ்ல வச்சா நடக்குமோ அப்படின்னு அந்த பேட்டர்னையே ரிவர்ஸ்ல போட்டு பாக்குறா. அந்த இடம் ஓபன் ஆயிடுது. உள்ள பார்த்தா ஒரு பெரிய மாளிகையே உள்ள இருந்துட்டு இருக்கு. சீக்ரெட் சேம்பர்லாம் எப்பவுமே சாதாரணமா இருக்கும், ஆனா இது என்னவோ அரண்மனை மாதிரி ரொம்ப லக்ஸூரியஸா ஆடம்பரமா இருக்கு. அதுவும் ஏதோ ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போற மாதிரி இந்த ரூமையே டெக்கரேட் பண்ணிருக்காங்களேன்னு சொல்லிட்டு உள்ள போறா. அங்க பெட்ல பார்த்தா ஒரு பிரேஸ்லெட் இருக்கு. இந்த பிரேஸ்லெட் நம்ம ராணி போட்டுறதாச்சு அப்படின்னு வாஷி ஞாபகம் வச்சுட்டு இங்க எப்படி இது வந்திருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க நம்ம தேர்ட் பிரின்ஸ் அப்புறம் நம்ம இந்த ராணி, பக்கத்து நாட்டு ராணி 2 பேரும் போய் ஓரமா நின்னுட்டு மலை உச்சியில இருந்து பாத்துட்டு இங்க பாரு, இது எல்லாமே ஒரு நாள் உனக்கு சொந்தமாக போகுது அப்படின்னு தேர்ட் பிரின்ஸ் பக்கத்து நாட்டு ராணியை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோடதான் இந்த எபிசோட் முடியுது. இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் கன்ஃபியூசிங்காவே போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம வாஷிக்கு எப்ப ஞாபகம் எல்லாம் திரும்ப வரப்போகுது, ஷென்னு வாஷியும் எப்போ ஒன்னா சேர போறாங்க, அதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.